அப்போதுதான் என் பள்ளி தோழனும் உன் வளர்ப்பு தந்தையுமான சிவாவை சந்தித்தேன். அவனுக்கு திருமணமாகி பல வருடம் ஆகியும் குழந்தையில்லை. அதனால் ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம் என நினைக்கிறேன் என்று என்னிடம் கூறினான். உடனே எனக்கு உன் ஞாபகம்தான் வந்தது. நானும் உன்னை பற்றி அவனிடம் கூறினேன். அவனும் அவன் மனைவியும் உன்னை தத்தெடுத்து வளர்த்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்தனர். பிறகு உன்னை அவர்களிடம் ஒப்படைத்து நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என கூறினேன். அவர்களும் உன்னை மிகவும் பாசமாக வளர்த்து வந்தனர். சில வருடங்கள் கழித்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. அப்போது கூட நீ மகளாக கிடைத்த யோகத்தில்தான் தங்களுக்கு குழந்தை பிறந்தது என மகிழ்ச்சியாக கூறிக்கொண்டனர். நானும் உனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சியடைந்தேன். அவ்வப்போது உன்னை பார்க்க வரும்போது கூட நீ அவர்களின் வளர்ப்பு மகள் என்பதை உன்னிடம் சொல்லக்கூடாது என கெஞ்சி கேட்டுக்கொண்டனர். நானும் சரி, உன்மீது மிகவும் பாசம் வைத்திருப்பதால் தான் உன்னை பற்றிய உண்மையை கூறினால் எங்கே நீ அவர்களை வெறுத்து விடுவாயோ என்று பயப்படுகிறார்கள் என நினைத்து அமைதியாக இருந்தேன். இப்படியே வருடங்களும் ஓடியது. நீயும் வளர்ந்து பெரியவளாகிவிட்டாய். உன்னிடம் உண்மையை சொல்ல வேண்டிய நேரமும் வந்தது. அதாவது உனக்கு 18 வயதும் ஆகிவிட்டது. அதனால் உண்மையை உன்னிடம் சொல்லிவிடலாம் என உன் வளர்ப்பு தந்தையிடம் கூறினேன். ஆனால் அவனோ, நீங்க சொல்ல வேண்டாம், என் மகள் அவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயத்தை எப்படி தாங்கிக் கொள்வாள் என தெரியவில்லை. அதனால் நாங்களே மெதுவாக அவளிடம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறோம். ஒரே ஒரு வாரம் மட்டும் கால அவகாசம் கொடுங்கள் என்றான். அதற்கு நானும், இதுதான் கடைசி தடவை. இம்முறை நீ உண்மையை கூறாவிட்டால் நானே சொல்லிவிடுவேன் என்றேன். அதற்கு அவனும் சரி என்றான். ஆனால் சிவாவோ உன்னிடம் உண்மையை கூறியபாடில்லை. அப்போதுதான் அவன் மீது எனக்கு சந்தேகம் வந்தது. அதனால் உன்னை கல்லூரியில் சந்தித்து உண்மையை சொல்லிவிடலாம் என நினைத்து கிளம்பி வந்தேன். அப்போதுதான் நீயும் அவனும் காரில் ஏறி சென்றதை கவனித்தேன். பின்பு உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தேன். ஆனால் பாதி வழியிலேயே உன்னை தவற விட்டுவிட்டேன். பின்பு எப்படியோ அலைந்து திரிந்து பல மணி நேரங்களுக்கு பிறகு பாலடைந்த கிணற்றிற்குள் இருந்த உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தேன். அதோடு உன் வளர்ப்பு தந்தை சிவாவின் மீதும் போலீசில் புகார் கொடுத்து விட்டேன் என்றார். உடனே கவிஞாவும் அழுது கொண்டே, என்னை எதற்காக காப்பாற்றினீர்கள்? இனி நான் யாருக்காக வாழப்போகிறேன்? அவர்கள் என் பெற்றோர்கள் இல்லை, நான் ஒரு அனாதை என தெரிந்தவுடனே எனக்கு வாழவே பிடிக்கவில்லை. யாரை நம்புவது என்றே தெரியவில்லை என கத்திக்கொண்டு அழுதாள். உடனே அவரும், அழாதேமா, நீ எதற்காக அழ வேண்டும்? உனக்கு தெளிவாக முடிவு எடுக்க வேண்டிய வயதும் வந்துவிட்டது. உன் தேவையை சமாளிக்கும் அளவுக்கு உன்னிடம் சொத்தும் உள்ளது. நீ நன்றாக படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும். முதலில் அழுவதை நிறுத்திவிட்டு அமைதியாக யோசித்து பார். நீ யாருக்காகவும் வாழ வேண்டாம், உனக்காக வாழ். உன்னை எப்படியெல்லாம் வளர்த்து பெரியவளாக்க வேண்டும் என ஆசைப்பட்ட உன் பெற்றோருக்காக வாழ். உன் மீது பாசத்தையும் அன்பையும் எழுதி வைத்து உன்னை பாதுகாத்த உன் தாத்தாவை நினைத்து பார். அவர் உன் எதிர்காலத்தை நினைத்து எவ்வளவு கனவு கண்டிருப்பார். தன் பேத்தி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என அவர் ஆசைப்பட்டிருப்பார். நீ உன் தாத்தாவின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என நினைத்து மனதை உறுதியாக்கு. எப்போதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். கவிஞா, இத்தனை வருடங்களாக நான் உன்னிடம் சொல்ல நினைத்ததையும் சொல்லிவிட்டேன். உனது சொத்துக்களையும் உன்னிடம் பத்திரமாக ஒப்படைத்து விட்டேன் என கூறிக்கொண்டே அவளது தாத்தா எழுதிய உயிலையும் சொத்து பத்திரத்தையும் அவளிடம் கொடுத்தார். கவிஞாவும் அழுது கொண்டே அதை வாங்கி கொண்டாள். பின்பு கவிஞாவும், சார், என் தாத்தாவையும் என் அம்மா அப்பாவையும் பார்க்க வேண்டும் போல் உள்ளது. அவங்க போட்டோ ஏதாவது உங்களிடம் உள்ளதா என்றாள். அதற்கு அவரும், நீ என்றாவது ஒரு நாள் இப்படி கேட்பாய் என எனக்கு தெரியும். அதனால் அவர்களின் போட்டோவை பத்திரமாக வைத்திருக்கிறேன். நான் நாளைக்கு வரும்போது எடுத்து வருகிறேன் என்றார். அப்போது அங்கு வந்த 2 காவலர்கள் கவிஞாவிடம் நடந்ததையெல்லாம் விசாரித்து எழுதி கொண்டனர். பின்பு ராகவன் சாரும், சரிம்மா கவிஞா, உன்னை கவனித்து கொள்வதற்கு ஒரு செவிலியரை ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீ கவலைப்படாதே, நான் நாளை வந்து உன்னை பார்க்கிறேன். நீ ஓய்வெடுமா என கூறிவிட்டு கிளம்பினார். பின்பு கவிஞாவும், என்னை ஏன் இப்படி படைத்தாய் இறைவா? சிறு வயதிலேயே என் குடும்பத்தை இழந்துவிட்டேன். பின்பு என்னை வளர்த்தவர்களையே என் அம்மா அப்பா என நம்பி எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் அவர்களோ கேவலம் ஒரு சொத்துக்காக என்னையே கொல்ல துணிந்து விட்டார்களே. அவர்களுக்கு சொத்துதான் வேண்டும் என்றால் என்னிடம் எல்லா உண்மைகளையும் கூறி இத்தனை வருடங்களாக உன்னை வளர்த்ததற்கு உனது சொத்தை எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுமா என கேட்டிருந்தால் நானே எழுதி கொடுத்திருப்பேனே.
நானும் சொத்து இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கென ஒரு குடும்பம் இருக்கிறது என மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன். ஆனால் அவர்கள் மனதிற்குள் என்னை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம்தான் இருந்திருக்கிறது. உள்ளே அவ்வளவு வன்மத்தை வைத்துக்கொண்டு வெளியே என் மீது பாசமாக இருப்பதை போல் நடித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். நானும் அதை நம்பி ஏமாந்து கொண்டிருந்திருக்கிறேன் என நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தாள். தன் கஷ்டத்தை எல்லாம் அழுது தீர்த்தாள். பின்பு அமைதியானாள். பின்பு அப்படியே தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் விடிந்ததிலிருந்து ராகவன் சார் இப்போது வருவார் அப்போது வருவார் என காத்திருந்தாள். ஆனால் அவரோ வரவில்லை. கவின்யாவுக்கு அவரின் ஃபோன் நம்பரும் தெரியாது. அதனால் சரி, நாளைக்காவது வருவார் என காத்திருந்தாள். அவரும் அடுத்த நாள் கவின்யாவை பார்ப்பதற்காக வந்தார். அவளின் தாத்தாவின் புகைப்படம் மற்றும் அம்மா அப்பாவின் புகைப்படத்தையும் கொண்டு வந்து கவின்யாவிடம் கொடுத்துவிட்டு, கவின்யா, எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது, அதனால் இப்போது கிளம்புகிறேன். நாளை உன்னை வீட்டிற்கு அழைத்து செல்லும் போது வருகிறேன். அதுவரை நன்றாக சாப்பிட்டு ஓய்விடுமா என கூறிவிட்டு கிளம்பிவிட்டார். கவின்யாவும் இன்று ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக கிளம்புகிறார், நன்றாக பேசக்கூட இல்லை என நினைத்துவிட்டு தன் குடும்பத்தாரின் புகைப்படத்தை எடுத்து பார்த்தாள். பின்பு அப்பா அம்மாவின் போட்டோவையும் எடுத்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாள். அருகில் இருந்த செவிலியரும், கவின்யா, அழாதேமா, உன் அம்மா அப்பா தாத்தா எல்லோரும் உன் கூடவேதான் எப்போதும் இருப்பாங்க. நீ இப்படி அழுவதை அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். நீ தைரியமாக இருப்பதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். அதனால் தைரியமாக இருங்கள் என கூறி சமாதானப்படுத்தினாள். பின்பு அடுத்த நாள் மருத்துவமனையிலிருந்து கவின்யாவை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக ராகவன் சாரும் வந்தார். பின்பு மருத்துவர்களும், கவின்யா, இன்னும் ஒரு வாரத்திற்கு நன்றாக ஓய்வு எடுங்கள். இடது கையில் அடி பலமாக பட்டிருப்பதால் கையை அசைக்கவோ தூக்கவோ கூடாது என அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். ராகவன் சாரும் கவின்யாவை அழைத்து கொண்டு காரில் ஏறி அமர்ந்தார். கவின்யாவும், சார், என்னை ஏதாவது ஒரு மகளிர் விடுதியில் சேர்த்து விட்டு விடுங்கள், எனக்கு அந்த வீட்டிற்கு செல்லவே பிடிக்கவில்லை என்றாள். அதற்கு அவரும், அப்படியெல்லாம் சொல்லாதே, அது உன்னுடைய வீடு, அந்த வீட்டில்தான் நீ இருக்க வேண்டும் என்றார். உடனே கவின்யாவும், எனக்கு அங்கு சென்றாலே அவர்கள் எனக்கு செய்த துரோகம்தான் ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எவ்வளவுதான் கெட்டவர்களாக இருந்தாலும் என்னை வளர்த்தவர்கள் அவர்கள்தானே. அதனால் அந்த வீட்டை அவர்களே வைத்து கொள்ளட்டும், அப்போதாவது அவர்கள் நிம்மதியாக இருக்கட்டும் என்றாள். அதற்கு அவரும், நீ உன்னுடைய வீட்டை அவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாய், ஆனால் அதை வாங்கிக் கொள்வதற்கு அவர்கள் இங்கு இல்லை என்றார். அதற்கு கவின்யாவும், என்ன சார், அவங்கள போலீஸ் பிடித்து வைத்திருக்கிறார்களா, இல்லை எங்காவது தப்பித்து ஓடிவிட்டார்களா, என்னவாயிற்று என்றாள்.